கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் என்ற வடலூர் வள்ளலாரின் கூற்றுக்கிணங்க எங்கும் எப்போதும் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை திறமை மிகு தியாகம் மிகு தீபம் தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்களே. சூலை மாதம் 1ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். சூலை மாதம் 1ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை, திரையோதசி திதி இரவு 11 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தசி திதி வருகின்றது. இன்றைய தினத்திலே அனுஷம் நட்சத்திரம் மதியம் 3 மணி 20 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சமநோக்கு நாளாக இருக்கிறது. ஆனால் மரண யோகமாக இருப்பதனால் சுபங்களை விளக்க வேண்டும் அன்பர்களே. இன்றைய தினம் பிரதோஷ விரதம் அனுசரியுங்கள், எல்லா நன்மைகளும் உங்கள் இல்லம் தேடி வரும். அடுத்ததாக சூலை மாதம் 2ஆம் திகதி திங்கள் கிழமை வளர்பிறை, சதுர்த்தசி திதி இரவு 10 மணி 29 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகின்றது. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் மதியம் 2 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பின்பு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகம் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் மரக்கன்றுகள் நடுவதற்கும் அதோடு மட்டுமில்லாமல் பரிகார பூசைகள் எல்லாம் செய்வதற்கும் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கும் கடன் பைசல் செய்வதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 3ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை, பௌர்ணமி திதி இரவு 8 மணி 33 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி வருகின்றது. அமிர்த யோகம் உள்ள மூலம் நட்சத்திரம் இன்றைய தினம் நண்பகல் 12 மணி 33 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்த யோகம் உள்ள பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் அனுசரியுங்கள், எல்லா இன்பங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். அடுத்ததாக சூலை மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை, பிரதமை திதி மாலை 6 மணி 40 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் காலை 11 மணி 30 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, அமிர்த யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடுமனை வேண்டுவதற்கு முன்பணம் தருவதற்கும் உயர் ரக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அணிவதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 5ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்பிறை, துவிதியை திதி மாலை 5 மணி 28 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திருதியை திதி வருகின்றது. உத்திராடம் நட்சத்திரம் காலை 10 மணி 40 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகமும் சிறப்பாக இருக்கிறது. மேல்நோக்கு நாளாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், உபநயனம் செய்யலாம், தாலிக்கு பொன் உருக்கலாம். அதே போல குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, குழந்தையை தொட்டிலில் விட, குழந்தைக்கு பெயர் சூட்ட, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, குழந்தைக்கு கல்வி புகட்ட நன்றாக இருக்கும். இன்றைய தினத்திலே உயரக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அணிவதற்கும், வாகனங்கள் வாங்குவதற்கும், வீடு வேண்டுவதற்கும், புது வேலையில் சென்று சேர, புது வேலைக்கு விண்ணப்பிக்க, அதே போல வங்கிகளிலே சேமிப்பு கணக்குகள் தொடங்க, பயணங்கள் மேற்கொள்ள என்று அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் இன்றைய நாள் ஏற்ற நாளாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை, திருதியை திதி மாலை 4 மணி 28 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகின்றது. மரணயோகமுடன் திருவோண நட்சத்திரம் இன்றைய தினம் காலை 10 மணி 28 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்தயோகம் உள்ள அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நண்பகல் 12 மணிக்கு பிறகு வாகனம் வாங்குவதற்கு நன்றாக இருக்கும். எனவே நண்பகல் 12 மணிக்கு பிறகு வாகனங்கள் வாங்குவதற்கும் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் பழைய நண்பர்களை சென்று சந்திப்பதற்கும் நலமாக இருக்கும். இன்றைய தினம் மேல்நோக்கு நாளாக இருக்கிறது. நேத்திரம் ஜீவனம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுசரியுங்கள். எத்தனை விதமான சங்கடங்கள் இருந்தாலும் தீர்ந்து உங்கள் இல்லத்தில் சந்தோஷம் குடிபுகும். அடுத்ததாக சூலை மாதம் 7ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை, சதுர்த்தி திதி மாலை 4 மணி வரைக்கும் தான் உள்ளது.
அதன் பிறகு பஞ்சமி திதி வருகின்றது. சித்தயோகம் உள்ள அவிட்டம் நட்சத்திரம் காலை 10:35 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அமிர்த யோகம் உள்ள சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு. இன்றைய தினம் வாகனங்கள் வாங்குவதற்கும் உணவு குடிவகை வியாபாரங்கள் தொடங்குவதற்கு மட்டும் நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை இதுவரை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே, பொறுமையே சொர்க்கத்தின் திறவுகோல் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்பொழுதும் பொறுமைசாலிகளாக இருக்க முயற்சி செய்வீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு குரு பகவானும் வெள்ளியும் சாதகமாக இருப்பதனால் தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஏற்றம் காண்பீர்கள். குடும்பத்திலும் நிம்மதியான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். ஆனாலும் இந்த வாரத்திலே தொடக்கமான, அதாவது ஞாயிறு மற்றும் திங்கள் மதியம் 2 வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரத்திலே நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பிரபலங்கள் அறிமுகமாகுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மனக்கசப்புடன் இருந்து வந்த உறவினர்கள் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசி பழைய தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் அளிப்பீர்கள். பழைய நண்பர்கள் உறவினர்களும் அதை புரிந்து கொண்டு உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்திலே முடிவடையும். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலே வேலையும் அமையும். ஆனால் இந்த சந்திராட்டம தினங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஞாயிறு மற்றும் திங்கள் மதியம் 2 வரைக்கும் மட்டுமே நிதானமாக இருக்க வேண்டும். மற்றபடி செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாகவே அமையும். இந்த வாரம் முழுக்க சூரியனும் புதனும் சாதகமாக இருப்பதனால் அரசாங்கத்தால் ஆதாயம் எல்லாம் உண்டாகும். திடீர் பயணங்கள் உண்டு. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சனியுடன் சேர்ந்து நிற்பதனால் தொண்டை புகைச்சல், லேசாக வயிற்று வலி, சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபத்துடன் பேசுதல் போன்ற சின்ன சின்ன விபத்துகள் எல்லாம் வரக்கூடும். எனவே கொஞ்சம் நிதானமாக எதையும் நீங்கள் அணுக பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் எல்லாம் குறையாது. ஆனால் வேலையாட்களிடம் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வரக்கூடும். கொஞ்சம் நிதானமாக வாடிக்கையாளர்களை அணுகுங்கள். புதிதாக முதலீடு செய்யலாம். வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அதிரடி லாபத்தை அள்ளி தருவதாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் முற்பகுதி சவாலானதாக இருக்கும். பலருடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். ஆனால் வார பிற்பகுதியில் திடீர் முன்னேற்றங்களும் எதிர்பார்த்ததை விட அதிகாரியுடன் நெருக்கமான சூழ்நிலையும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் சிலருக்கு சம்பளம் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவிகளை படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் நீங்கள் பதக்கங்களை எல்லாம் பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் நல்லவரின் நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிப்பெண்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். காதலிலே எல்லா வகையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உயர்கல்வியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு மற்றும் திங்கள் மதியம் 2 வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகளும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன், வெள்ளை நிறங்களாகும். இடபராசி நண்பர்களே, தன்னம்பிக்கையே பலம், தன்னம்பிக்கை இன்மையே பலவீனம் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் கடைசி வரை போராடும் குணமும் தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் வல்லமையும் உடையவர்களாக எப்போதும் இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து போவதுதான் நல்லது. இந்த வாரத்திலே முன்கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். குறிப்பாக வாரத்தின் முற்பகுதியும் மையப்பகுதியும் உங்களுக்கு சில சவால்களை சந்திக்கக்கூடியதாகவே இருக்கும். நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். சில விமர்சனங்களை நீங்கள் தாங்கிக் கொள்வதுதான்
தவிர்ப்பதுதான் நல்லது. ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட பாருங்கள். முடிந்தால் கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. அதே போல அசைவ உணவுகள், கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். வாரத்தின் முற்பகுதியில் தூக்கம் இல்லாமல் போகும். சின்ன சின்ன மன உளைச்சல்கள் எல்லாம் வந்து போகும். நன்றி கெட்ட சிலரை நினைத்து சில நேரங்களில் வருத்தப்படுவீர்கள். எதற்காக வருத்தப்படுகிறீர்கள்? நடந்து விட்டது, அதற்காக வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். இந்த வாரத்திலே திங்கள் மதியம் 2 மணி முதல் செவ்வாய் மற்றும் புதன் மாலை 6 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது பிள்ளைகளுடன் மோதலெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் உங்களுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் நீங்கள் சில நேரங்களில் வருத்தப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே கடைசி 3 நாட்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். அதாவது வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத பயணங்கள், கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இவையெல்லாம் இந்த வாரத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் சிக்கனமாகத்தான் இந்த வாரம் முழுக்க இருக்க வேண்டும். அதே போல நெருங்கியவர்களாக இருந்தாலும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்காதீர்கள். அது உங்களுக்கே பாதகமாக முடிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான புதன் வலுவாக காணப்படுவதனால் சில நேரங்களில் இதமாகவும் இங்கிதமாகவும் பேசி தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை எல்லாம் நல்ல விதத்திலே சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்திலே வாக்கு சாதுரியத்தால் பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஓரளவு வாரத்தின் பிற்பகுதியில் தான் லாபம் வரும். வாரத்தின் பிற்பகுதியில் சரக்குகள் விற்று தீரும். புது சரக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இந்த வாரத்திலே உத்தியோகம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அலுவலக சூழ்நிலையில் கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருக்கும். உயரதிகாரிகளை எல்லாம் பகைத்து கொள்ளாதீர்கள். கொஞ்சம் நிதானமாக இருந்து எதையும் செய்ய பாருங்கள். மாணவ மாணவிகளே, கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். விளையாட்டுத்தனம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே எல்லா வகையிலும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருப்பது தான் நல்லது. கன்னி பெண்களே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் பரபரப்பாக செயல்பட்டு பல காரியங்களையும் முடிப்பீர்கள். ஆனால் நண்பர்களை நம்பி பெரிய முடிவு எடுக்க வேண்டாம். காதல் விவகாரத்திலும் அவசரம் வேண்டாம். படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். கலைஞர்களே, வீண் விவாதங்களை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆக மொத்தம் இந்த வாரம் திங்கள் மதியம் 2 மணி முதல் செவ்வாய் மற்றும் புதன் மாலை 6 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் இந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி சவாலானதாகவும் கடைசி 3 நாட்களான வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடியதாகவும் அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ரோஸ், கிரே நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, அன்பு ஒருபோதும் எதையும் கேட்பதில்லை, அன்பு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் மற்றவர்கள் மீது அளவற்ற அன்பு காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட அன்பாளர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலே வெள்ளி நின்று கொண்டிருப்பதனால் அடுக்கடுக்காக செலவுகள் வந்தாலும் அவை அனைத்தையும் சமாளிக்கும் அளவிற்கு ஓரளவு பணப்புழக்கமும் இருந்து கொண்டிருக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த வாரத்திலே அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். அன்பு தொல்லைகளும் இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட நெடு நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். ஆனால் குருவும் 12வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் உடல்நலக்குறைவெல்லாம் ஏற்படும். குறிப்பாக மனைவிக்கு சில ஆரோக்கிய பாதிப்புகள், அதாவது மாதவிடாய் கோளாறு, கழுத்து வலி, கால்வலி எல்லாம் மனைவிக்கு வரக்கூடும். எனவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் சந்திராட்டம தினங்களில் கால்வலி, கழுத்து வலி எல்லாம் வரக்கூடும். இந்த வாரத்திலே
புதன் மாலை 6 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் ஆரோக்கியத்திலே அக்கறை காட்ட வேண்டும். திடீர் முடிவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். மற்றபடி இந்த வாரத்தின் முற்பகுதியில் விஐபிகள் அறிமுகமாகுவார்கள். அது மட்டுமல்லாமல் நாடாளுவருடைய நட்பும் கிடைக்கும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள், பழகுங்கள். ராசிக்கு 4வது வீட்டிலேயே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். வாகன பராமரிப்பு செலவு அதிகமாகும். திடீரென்று வாகனம் பழுதாகும். அது மட்டுமல்லாமல் வீடு பராமரிப்பு செலவும் அதிகரிக்கும். வீட்டிலும் பிளம்பரிங் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாம் இந்த வாரத்திலே வந்து போகும். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதியில் சில சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும். வியாபாரத்திலே ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று காணப்படுவதனால் நீங்கள் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப முதலீடு செய்து வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காகவும் சில திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி கண்டு லாபம் ஈட்டுவீர்கள். கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாகவும் இந்த வாரத்திலே பணப்புழக்கம் எல்லாம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளையும் போராடி வசூல் செய்து விடுவீர்கள். பங்குதாரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும். உத்தியோகத்திலே வாரத்தின் முற்பகுதியில் நிம்மதி உண்டு. ஆனால் பிற்பகுதியிலோ வேலை சுமையும் சின்ன சின்ன விவாதங்களும் சக ஊழியர்களுடன் மோதல் போக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் வந்து போகும். குறிப்பாக வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்களிலே அலுவலகத்திலே நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் அதிகம் பேசாமலும் இருந்து விடுவது நல்லது. மாணவ மாணவிகளே, இந்த வாரத்திலே உங்களுக்கு பரிசு பாராட்டு உண்டு. விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள், படிப்பிலும் முன்னேறுவீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரங்களில் இருந்து வந்த ஏமாற்றங்கள் நீங்கும். காதலிலே வெற்றி உண்டு. பழைய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கலைஞர்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதன் மாலை 6 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் கொஞ்சம் இடையூறுகளும் சின்ன சின்ன எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு அமோகமானதாக அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும். கடக ராசி நண்பர்களே, பயன் கருதி செய்யப்படும் பணம் தொண்டாகாது என்று தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பிரதிபலன் பாராமல் பிறருக்கு உதவுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான லாப வீட்டிலே முக்கிய 3 கோள்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எல்லா வகையிலும் நீங்கள் சாதித்தும் காட்டுவீர்கள். எதிர்பாராத பணவரவும் உண்டாகும். லாட்ரி ஷேர் வகைகள் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரபலங்கள் எல்லாம் அறிமுகமாகுவார்கள். உங்களுக்கும் சில பதவிகள் எல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக பணிகளிலும் ஈடுபாடு கொள்வீர்கள். கோவில் விழாக்களிலெல்லாம் முதல் மரியாதையும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் கல்வியாளர்கள் அறிஞர்களுடைய நட்பெல்லாம் இந்த வாரத்திலே வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். செவ்வாயும் சனியும் 3வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். வீடு வேண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிலர் புது வீடு மாறுவதற்கான சூழ்நிலையும் உருவாகும். இந்த வாரத்திலே இறுதி நாளான சனி அன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். சூரியனும் புதனும் 12வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் அரசு காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். சிலருக்கு புண்ணிய தலங்களிலிருந்து பிரசாதங்களும் வந்து சேரும். சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும். இந்த வாரத்திலே பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் என்றாலும் ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு நின்று கொண்டிருப்பதனால் அவர்களின் உயர்கல்வி திருமணம் குறித்த கவலைகள் அவ்வப்போது வந்து போகும். இந்த வாரத்திலே யாரையும் தாக்கி பேசுவதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி வியாபாரத்திலே உங்களுக்கு லாபமெல்லாம் உண்டு. எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஓயும்.
அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே வேலையாட்களும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்குவார்கள். கமிஷன் வகைகளாலும் டிரான்ஸ்போர்ட் வகைகள் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் வகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் வரும். உத்தியோகத்திலே திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிட்டும். உயரதிகாரிகளும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சிலருக்கு புது வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சம்பள உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவ மாணவிகளே, எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பெண் கூடும். வகுப்பாசிரியரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சக மாணவர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். நினைவாற்றலும் பெருகும். கன்னிப்பெண்களே, உங்களுடைய புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். காதல் விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீர்கள். உயர்கல்வியிலும் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் இறுதி நாளான சனியன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாளை தவிர வாரத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சியையும் வாரத்தின் முற்பகுதி அதிரடி முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் மஞ்சள் சிவப்பு நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, ஆண்டவனுக்கு தரும் மரியாதையை அடுத்து கடமைக்குத்தான் அதிக மரியாதையும் தர வேண்டும் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தெய்வத்திற்கு அடுத்தாற்போல் செய்யும் தொழிலுக்கு அதிக மரியாதை தருபவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதியான குரு பகவான் 10வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதால் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. அது மட்டுமல்லாமல் உங்களை சிலர் தாக்கி பேசினாலும் உடனே நீங்கள் கோபப்பட்டு கொள்ள வேண்டாம். சிலர் உங்கள் வாயை கிளறி உங்களிடமிருந்து ஏதேனும் பதில் வருமா என்றார்கள். அந்த சூழ்ச்சிகளையில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய ராசிநாதனான சூரியன் புதனுடன் சேர்ந்து வலுவாக லாப வீட்டிலேயே தொடர்ந்து கொண்டிருப்பதனால் எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவற்றையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வல்லமை இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நல்லவர்களின் உதவியும் நல்லவர்களின் நட்பும் இந்த வாரத்திலே உண்டாகும். அரசாங்கத்தாலும் உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். எதிர்பார்த்திருந்த தொகையும் தடையில்லாமல் கைக்கு வந்து சேரும். அது மட்டுமில்லாமல் பிள்ளைகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும். என்றாலும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் அவர்களின் வருங்காலம் குறித்து சின்ன சின்ன கவலைகளும் வந்து போகும். 2வது வீட்டிலேயே செவ்வாய் சனி இருப்பதனால் லேசாக பார்வை கோளாறு, கண் காது வலி, இவையெல்லாம் கண் காது மூக்கு தொண்டை வலியெல்லாம் வரக்கூடும். எனவே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட தவறாதீர்கள். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளி வளமாக இருப்பதனால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே வாங்குவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே தொட்டதெல்லாம் துலங்கும். புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் யோசிப்பீர்கள். விளம்பர யுக்திகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் கையாளுவீர்கள். தேங்கியிருந்த சரக்குகள் எல்லாம் விற்று தீரும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் பணியிலே, அதாவது வேலையாட்களை மாற்றி அனுபவமுள்ள வேலையாட்களை பணியில் அமர்த்த முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் 10ஆம் இடத்திலே குரு நின்று கொண்டிருப்பதனால் எந்த நேரத்தில் என்னாகுமோ என்ற ஒரு சின்ன பயமும் இருந்து கொண்டே இருக்கும். யாரையும் நம்பி அலுவலக விஷயங்களை எல்லாம் பேசி கொண்டிருக்காதீர்கள். குறிப்பாக உயரதிகாரிகளை பற்றியெல்லாம் விமர்சித்து கொண்டிருக்காதீர்கள். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளே, உங்களுடைய அறிவாற்றல் பேச்சாற்றல் எல்லாம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் ஆசிரியரின் அன்பையும் பாராட்டையும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கி பல காரியங்களையும் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். அது மட்டுமல்லாமல் காதல் விவகாரங்களிலே இருந்து வந்த தடுமாற்றமெல்லாம் நீங்கி நல்ல முடிவு எடுப்பீர்கள். பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கும். உயர்கல்வியிலும் இந்த வாரத்திலே நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ள தவறாதீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாகவும் திடீர் திருப்பங்களும் யோகங்களும் தரும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும்.
ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் சிவப்பு வெள்ளை நிறங்களாகும். கன்னிராசி நண்பர்களே, வறுமையிலும் நிறைவு காண்பவனே மிகப்பெரிய பணக்காரனாகிறான் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் துயரப்படுவதை வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். இதயம் கனத்திருந்தாலும் உதட்டிலே புன்னகையை தவழ விடுபவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளிலே சந்திரன் சென்று கொண்டிருப்பதனால் சமயோஜ புத்தியுடன் பேசி பல காரியங்களையும் நீங்கள் இந்த வாரத்திலே முடித்து காட்டுவீர்கள். உங்களின் பிரபல யோகாதிபதிகளான புதனும் வெள்ளியும் அற்புதமான இடங்களிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனால் தடைகளையும் தாண்டுவீர்கள். எதிர்பார்த்திருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகளும் நல்ல விதத்திலே முடிவடையும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாம் நீங்கும். ஆடை அணிகலன்களெல்லாம் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் விலகும். இந்த வாரத்திலே ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாயும் சனியும் சேர்ந்து நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக செரிமான கோளாறு, அடிவயிற்றில் வலி, முடி உதிர்தல், அது மட்டுமில்லாமல் தோலிலே நமைச்சல் போன்றவையெல்லாம் வரக்கூடும். எனவே உடல் நலத்திலே நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. முடிந்தவரை கார உணவுகள், மசாலா பொருட்கள் கலந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே பிள்ளைகளின் ஒத்துழைப்பு நலமாக இருக்கும். பிள்ளைகள் வகையிலே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்திலே நிறைவேறும். ராசிக்கு 3வது வீட்டிலேயே ராகு நின்றிருப்பதனால் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுப்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகும். உங்களுடைய ராசிநாதன் வலுவாக காணப்படுவதனால் அதிகார மையத்தில் இருப்பவர்களின் அறிமுகம் எல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பெரிய பொறுப்புகள் பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் தெரிந்தெடுக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது. தந்தையாரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரும். வழக்குகளும் சாதகமாக முடிவடையும். வியாபாரத்திலே இரட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டு. அது மட்டுமில்லாமல் சில யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். அது மட்டுமில்லாமல் சிலர் சொந்த கடைக்கே வியாபாரத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பும் கூடி வரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு உண்டு. நிம்மதியாக இருக்கலாம். உயரதிகாரிகளும் உங்களுக்கு நெருக்கமாவார்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உதவிகரமாக நடந்து கொள்வார்கள். மாணவ மாணவிகளே, படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். நல்லவர்களின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். கெட்ட நண்பர்களை தவிர்த்து விடுவீர்கள். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களே உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கும். காதலிலே இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உயர்கல்வியிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உடல்நிலையும் கொஞ்சம் சீராகும். கலைஞர்களே, எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடித்து காட்டும் வாரமாகவும் பணபலம் ஒருபடி உயரும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் வெள்ளை ஆரஞ்சு நிறங்களாகும். துலாம் ராசி தோழர்களே, எல்லையில்லாத அனுபவங்களின் தொடர்தான் வாழ்க்கையாகும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அதிகமான அனுபவ அறிவு உடையவர்களாக இருப்பீர்கள். அந்த அனுபவ அறிவையும் பயன்படுத்தி சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதிலும் வல்லவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். கடந்த வாரத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டீர்கள். உடல்நிலையும் பாதித்தது. எதிர்ப்புகளும் கொஞ்சம் இருந்தது. ஏமாற்றமும் இருந்தது. ஆனால் இந்த வாரத்திலோ எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கிய அடைவீர்கள். உடல்நல பாதிப்புகளிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த வாரத்திலே மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகும். பாதியிலேயே அரைகுறையாக நின்ற பல காரியங்கள் இந்த வாரத்திலே சீரும் சிறப்புமாக முடிவடையும். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். ஆடை அணிமணிகளெல்லாம் வாங்குவீர்கள்.
பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவர்களால் சமூகத்திலே உங்களுக்கு அந்தஸ்து உயரவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் முழுக்க பழைய நண்பர்கள் உறவினர்கள் வருகையும் அதிகரித்த வண்ணம் இருக்கும். விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும். உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு நின்று கொண்டிருப்பதனால் செலவினங்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அதே போல உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருப்பதனால் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் வரக்கூடும். சில நேரங்களில் அந்த விவாதங்கள் காரசாரமாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் யாரையும் நம்பி எதையும் இறங்க வேண்டாம். உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்ய பாருங்கள். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாம். உங்களுடைய ராசிநாதனான வெள்ளி பகவான் 8வது வீட்டிலேயே மறைந்து நின்று கொண்டிருப்பதனால் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிட்டும். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்களை முதல் முயற்சியில் முடிக்க முடியாமல் 2வது 3வது முயற்சியிலே முடிக்க வேண்டியது வரும். 9வது வீட்டிலேயே புதன் நின்று கொண்டிருப்பதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பணப்புழக்கம் எல்லாம் அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் நீங்கள் தந்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இந்த வாரத்திலே மகிழ்ச்சிகரமான இனிய சம்பவங்கள் குடும்பத்தில் நிகழும். வியாபாரத்திலே இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், நட்டங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாரம் முழுக்க லாபம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவார்கள். பங்குதாரர்களும் ஏனோதானோ இருந்தவர்கள் கொஞ்சம் பொறுப்பாக உங்களிடம் பேசுவார்கள். வேலையாட்களாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், கமிஷன் வகைகள், உணவு குடி வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்திலே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்திலே உயரதிகாரிகள் உங்களை அழைத்து தனிப்பட்ட வகையிலே சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அதை நீங்கள் திறம்பட முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். மாணவ மாணவிகளே, மதிப்பெண்ணும் உயரும், மதிப்பும் உயரும். வகுப்பாசிரியரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்தில் கலகலப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். பழைய நண்பர்களையும் சந்தித்து மகிழ்வீர்கள். புதிய நண்பர்களாலும் உற்சாகமடைவீர்கள். உயர்கல்வியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே, ஏமாற்றங்கள் நீங்கி எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரமாகவும், எதிர்பாராத திடீர் நன்மைகள் சூழும் வாரமாகவும், சவால்களில் வெற்றி பெறும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, ரோஸ் நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, இயன்றதை செய்தால் இறைவன் சிறந்ததை தருவான் என்று சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பீர்கள், முயன்று கொண்டே இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே ஞாயிறு, திங்கள் ஆகிய 2 நாட்களில் மட்டும் கொஞ்சம் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். மற்றபடி செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு நின்று கொண்டிருப்பதுடன் சனியின் பார்வையும் உங்கள் ராசியை நோக்கி வீழ்ந்து கொண்டிருப்பதனால் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். அதிலும் குறிப்பாக வாரத்தின் முற்பகுதியில் வேலை சுமையும் சின்ன சின்ன மன வருத்தங்களும் சற்றே கால்வலி, முதுகுவலி, மூட்டுவலியும் வரக்கூடும். முடிந்த வரைக்கும் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. குறிப்பாக யோகா, தியானம், நடைப்பயிற்சிகள் எல்லாம் இருப்பது மிகவும் நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீட்டிலே குரு பகவான் நின்று கொண்டிருப்பதனால் ஏமாற்றங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பணவரவும் கணிசமாக உயரும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் பரபரப்பாகவும் காணப்படுவீர்கள். கல்யாண விஷயங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். மகனுக்கு இருந்து வந்த கூடா பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்கும். மகளின் பிடிவாத குணமும் இந்த வாரத்திலே மாறும். குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலையும் உருவாகும். உங்களுடைய கடின உழைப்பையும் உண்மையான பாசத்தையும் குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த வாரத்திலே புரிந்து கொள்வார்கள். இந்த வாரம் முழுக்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். புது வாகனமும் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். சிலர் வீடு மாறக்கூடிய சூழலும் உருவாகும். கடன் வாங்கி, வங்கி கடன் வாங்கி வீடு வேண்டக்கூடிய அமைப்பும் கூடி வரும். 8வது வீட்டிலேயே சூரியனும் புதனும் நின்று கொண்டிருப்பதனால் திடீர் பயணங்கள் உண்டு.
தந்தை வழியிலே சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள்லாம் இருக்கும், ஆனால் பாதிப்புகள் இருக்காது. மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் இருப்பார்கள். இந்த வாரம் முழுக்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளும் வசூலாகும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் கணிசமாக உயரும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பங்குதாரர்களும் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு புது பங்குதாரர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க வகையிலும் நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த உங்களுக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரும். இந்த வாரம் முழுக்க வியாபாரத்திலே உங்களுக்கு அதிரடி லாபம் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கும். உயர்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அலுவலக ரகசியங்களையும் இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். சக ஊழியர்களாலும் நீங்கள் பாராட்டப்பெறுவீர்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டிலும் பதக்கங்களை பெறுவீர்கள். பொது அறிவு திறனையும் இந்த வாரத்திலே நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். கன்னிப்பெண்களே, நல்ல செய்திகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். உயர்கல்வியிலும் நீங்கள் அதிக அளவு மதிப்பெண்களை குவித்து காட்டுவீர்கள். சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். இந்த வாரம் முழுக்க கலைஞர்களுக்கு பெரிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரமாக இருக்கும் என்றாலும் ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய வாரமாகவும், புதன் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும். தனுசு ராசி நண்பர்களே, துயரத்திற்கு ஒரே மாற்று மருந்து உழைப்பும் சாதனையும் தான் என்று லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டு விட்டால் அப்படியே இடிந்து உட்கார்ந்து விடாமல் அடுத்தது என்ன என்று ஆலோசிக்க தவறமாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி கொஞ்சம் சவாலானதாக இருக்கும். இந்த வாரத்திலே ஞாயிறு முதல் புதன் வரை உள்ள நாட்களிலெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். செலவினங்களும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களும் சற்றே தடைபட்டு முடிவடையும். அதிலும் குறிப்பாக செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலெல்லாம் நீங்கள் உடல் நலத்திலே அக்கறை காட்ட வேண்டும். நேரம் தவறி சாப்பிடுவதையெல்லாம் இந்த வாரத்தில் தவிர்க்க பாருங்கள். ஏனென்றால் வாயு கோளாறுகள், வயிற்று வலி, நெஞ்சு வலி எல்லாம் வரக்கூடும். அதே போல உங்களுடைய ராசிநாதனான குரு 6வது வீட்டிலே ஒடுங்கி கிடப்பதனால் பெரிய மனிதர்கள் பிரபலங்களுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள். யாரையும் தாக்கி பேசுவதையெல்லாம் இந்த வாரத்தில் முழுமையாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். மற்றபடி வாரத்தின் இறுதி 3 நாட்களான வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களெல்லாம் அமோகமானதாக இருக்கும். அந்த 3 நாட்களில் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். ஆனால் வாரத்தின் முற்பகுதியிலெல்லாம் பணப்பற்றாக்குறையும் வீண் செலவுகளும் திடீர் பயணங்களும் இருக்கத்தான் செய்யும். இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவே எதையும் செய்ய பாருங்கள். இந்த வாரத்தில் சிலர் உங்களை குறை கூறி பேசுவார்கள். சிலர் உங்கள் மீது குற்றம் சுமத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். குடும்பத்தில் யாரோ ஏதோ சொன்னதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் என்று குறை கூற வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். 10வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அதாவது புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செவ்வாயுடன் சனியும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் அவ்வப்போது பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்த கவலைகளும் அவ்வப்போது வந்து போகும். எனவே கொஞ்சம் நிதானமாக பிள்ளைகளை கையாளுங்கள். அவர்கள் கோபப்பட்டாலும் நீங்கள் கோபப்படாமல் இருப்பது நல்லது. எதிர்த்து பேசினாலும் நீங்கள் பொறுமை காப்பதுதான் நல்லது. இந்த வாரத்திலே கணவன் மனைவிக்குள்ளும் ஆரோக்கியமான விவாதங்கள் வரும். ஆனால் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருப்பார்கள். வாகனத்தை கவனமாக இயக்குங்கள். வாரத்தின் முற்பகுதியில் சிறு சிறு விபத்துகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே நல்லதெல்லாம் நடக்கும். பணவரவும் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். அது மட்டுமல்லாமல் வியாபாரத்திலே ஏமாற்றங்கள் நீங்கும். வேலையாட்களும் ஒத்துழைப்பார்கள். திடீர் செல்வாக்கு, பணவரவு, லாபம் எல்லாம் வியாபாரத்திலே கிடைக்கும். உத்தியோகம் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வீண் விவாதங்களும் வந்து போகும்.
மாணவ மாணவிகளே, இந்த வாரத்திலே பிற்பகுதியில் உங்களுக்கு கல்வியிலே ஆர்வம் உண்டாகும், அதிக மதிப்பெண்களும் பெறுவீர்கள். ஆனால் முற்பகுதியில் உடல்நலக் குறைவால் மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்கிறது. முற்பகுதியில் கெட்ட நண்பர்களாலும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு பின்னர் முன்னேறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவு உண்டு. குறிப்பாக மாதவிடாய் கோளாறு, சரும நோய், முகத்திலே பருமல் இவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அதே போல உயர்கல்வியிலே அலட்சியமாக இருக்காதீர்கள். காதல் விவகாரங்களை எல்லாம் முற்றிலுமாக தள்ளி வையுங்கள். இப்போதைக்கு எதுவுமே சரிவராது. கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் பயன்படுத்த தவறாதீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு முதல் புதன் வரை கொஞ்சம் அலைச்சலையும் செலவினங்களையும் ஆரோக்கிய குறைவையும் தந்தாலும் வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு அதிரடி முன்னேற்றத்தையும் பணவரவையும் தரக்கூடியதாக அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் மெருண் வெள்ளை நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, அன்பிற்கு கட்டுப்பட்டவன் பணத்திற்கு கட்டுப்பட மாட்டான் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதும் அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையாவீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே புதன்கிழமை வரை உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அதாவது ஞாயிறு முதல் புதன் வரை கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் ஞாயிறு முதல் புதன்கிழமை வரை பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். ஆடை அணிகலன்களும் வந்து சேரும். வீண் விவாதங்கள் எல்லாம் விலகும். அது மட்டுமல்லாமல் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகும். உங்களின் ராசிக்கு பூர்வ புண்ணிய வீடான 5வது வீட்டிலே மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் அமர்ந்திருப்பதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளாலும் அந்தஸ்து ஒருபடி உயரும். பெரிய மனிதர்களெல்லாம் அறிமுகம் ஆகுவார்கள். எதிர்ப்பு அலைகளெல்லாம் இந்த வாரத்திலே நீங்கும். சிலர் புதிதாக முதலீடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வீடு வேண்டுவது, வாகனம் வாங்குவது போன்ற காரியங்களும் தடையில்லாமல் நல்ல விதத்திலே முடிவடையும். மற்றபடி இந்த வாரத்திலே கௌரவ பதவிகளெல்லாம் தேடி வரும். இந்த வாரத்திலே வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களிலெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். எனவே வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்களிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அசைவ கார உணவுகள், லாகிரி வஸ்துக்களையும் நீங்கள் கடைசி 3 நாட்களில் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான புத பகவான் 6வது வீட்டிலே மறைந்திருந்தாலும் ஆட்சி பெற்று நிற்பதனால் பணப்புழக்கம் குறையாது. லாட்ரி ஷேர் மூலமாகவும் உங்களுக்கு பணம் வர வாய்ப்பிருக்கிறது. இந்த வாரம் முழுக்க உறவினர்கள் நண்பர்கள் வருகையும் அதிகரிக்கும். நல்லவர்களாலும் நீங்கள் பாராட்ட பெறுவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் கணிசமாக உயரும். வீண் விவாதங்கள் எல்லாம் நீங்கும். வேலையாட்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கு நீங்கும். அதே போல பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து பேசி உதவிகரமாக இருப்பார்கள். இந்த வாரத்திலே உணவு, குடிவகைகள், எரிபொருள் வகைகள், வாகன வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே திருப்திகரமான சூழ்நிலை உண்டு. அலுவலகத்திலே நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஆனால் வாரத்தின் இறுதி பகுதியில் வேலை சுமையும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும். எனவே வாரத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். மாணவ மாணவிகளே, உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும். முன்பு போல் எதிலும் தயக்கம் காட்டாமல் முன்னேறுவீர்கள். வகுப்பறையில் உங்களுடைய குரல் அதிகம் ஒலிக்கும். ஆசிரியரும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கல்வியிலும் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வியிலும் நீங்கள் அதிகளவு மதிப்பெண்களை குவித்து காட்டுவீர்கள். இந்த வாரத்திலே சிலருக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே, சிக்கல்களிலிருந்து விடுபட்டு எல்லா வகையிலும் முன்னேறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு முதல் புதன் வரை உள்ள நாட்கள் பரபரப்பானதாகவும் பணவரவு தரக்கூடியதாகவும் இருந்தாலும் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் கொஞ்சம் வேலை சுமையையும் ஆரோக்கிய குறைவையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ரோஸ் வெள்ளை நிறங்களாகும். கும்ப ராசி நண்பர்களே, பகிர்ந்து கொள்ளும் போது துன்பம்
குறைகிறது, இன்பம் இரட்டிப்பாகிறது என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதுமே இன்பத்தை அடுத்தவர்களுக்கு தருவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியே உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். மனதிலே இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கும். உங்களை பற்றியே நீங்கள் குறைத்து மதிப்பிட்டீர்களே, அந்த நிலையிலிருந்து இந்த வாரத்தில் நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த வாரத்தின் முற்பகுதியிலே பணவரவு அதிகரிக்கும். பணப்புழக்கமும் கணிசமாக உயர்ந்து கொண்டே போகும். அதே போல கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். அலைச்சலில் இருந்து இந்த வாரத்திலே நீங்கள் விடுபடுவீர்கள். ஆனால் இந்த வாரத்தின் பிற்பகுதி கொஞ்சம் உங்களுக்கு செலவினையும் சிறு சிறு உடல்நலக் குறைவுகளையும் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்திலே வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களின் பிரபல யோகாதிபதியான வெள்ளி பகவான் வலுவாக காணப்படுவதனால் விஐபிகள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். விஐபிகளும் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாகவும் இருப்பார்கள். புது வாகனம் எல்லாம் வாங்குவீர்கள். அதே போல வீடு வேண்டுவதற்கான சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்கரமாகி அட்டமத்திலே செவ்வாயுடன் சேர்ந்து அட்டமத்து சனியாக நின்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது உங்களுக்கு ஏமாற்றங்களும் உடல்நலக் குறைவுகளும் வீண் பழிகளும் வந்து போகும். எனவே கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் விவாதம் தொடங்கினால் நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு போவதுதான் நல்லது. அதாவது விவாதத்தை மேற்கொள்ளாமல் கொஞ்சம் நீங்கள் விட்டு பிடிப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அது மட்டுமல்லாமல் திடீர் பயணங்களும் இருக்கும். சகோதர வகையிலும் கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். சகோதர வகையிலேயும் நீங்கள் விட்டுப்பிடித்து போவது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான புதன் வலுவாக காணப்படுவதனால் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள் மூலமாக நீங்கள் முன்னேறுவீர்கள். அவர்களின் ஆதரவு இந்த வாரத்திலே சிறப்பாக இருக்கும். அவர்கள் மூலமாக பணவரவு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே வெளிவட்டாரத்தில் நிதானமாக இருங்கள். யாரையும் தாக்கி பேசுவதை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்திலே ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் பங்குதாரருடன் இருந்து வந்த முரண்பாடுகள் எல்லாம் நீங்கும். ஆனால் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரச் செய்யும். வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள். அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதுதான் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இடமாற்றமும் இருக்கும். தேவையான இடமாற்றமாக இருக்கும். அது வீணான ஒரு அலைகழிப்பான இடமாற்றமாக இருக்காது. ஆனாலும் அட்டமத்து சனி நடைபெறுவதனால் அலுவலகத்தில் நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போவதுதான் நல்லது. மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். விடைகளை எழுதி பாருங்கள். ஞாபக மறதி எல்லாம் உண்டாகும். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். காதல் விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உயர்கல்வியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாரமாக இருந்தாலும் இறுதி 2 நாட்களான வெள்ளி சனி ஆகிய நாட்கள் கொஞ்சம் அலைச்சலையும் சிக்கல்களையும் தந்தாலும் வாரத்தின் மையப்பகுதியும் முற்பகுதியும் உங்களுக்கு முன்போக்காக இருக்கும். அதாவது வாரத்தின் மையப்பகுதியும் முற்பகுதியும் உங்களுக்கு அதிரடி முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் பிங்க், வெள்ளை நிறங்களாகும். மீனராசி நண்பர்களே, நன்றி மறந்தவர்களுக்கு உதவி செய்வது கடலுக்குள் பன்னீர் ஊற்றுவதற்கு சமமாகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மேன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களின் முயற்சி வீடான 3ஆம் வீட்டில் முக்கியமான 3 கோள்கள் நின்று கொண்டிருப்பதனால் புதிய முயற்சிகள் யாவுமே இந்த வாரத்தில் வெற்றியடையும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள், ஏமாற்றங்களை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் சரி செய்வீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த வீண் சந்தேகங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஈகோவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஒரு முடிவுக்கு வரும். மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்த புதிய திட்டங்களும் தீட்டுவீர்கள்.
ஆனால் சனி பகவான் கொஞ்சம் சாதகமாக இல்லாததனால் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் செலவுகளையே கட்டுப்படுத்த முடியாமல் போகும். வீண் செலவுகளும் அவ்வப்போது அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளிலே உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் சென்று கொண்டிருப்பதனால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளாலும் குடும்பத்திலே அமைதி உருவாகும். பிள்ளைகளால் சமூகத்திலேயும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்குவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வெளிவட்டாரத்திலே நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பெரிய நிறுவனத்தில் புது வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசு காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். சில நேரங்களில் சில நாட்களில் தாயா தாரமா என்ற ஒரு தடுமாற்றமும் இந்த வாரத்திலே வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளுங்கள். மற்றபடி வியாபாரம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். லாபமும் அள்ளி தரக்கூடியதாக இருக்கும். புதிதாக முதலீடும் நீங்கள் செய்வீர்கள். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டு. வியாபாரத்திலே பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளையும் வசூல் செய்வீர்கள். புது வாடிக்கையாளர்களால் உற்சாகம் அடைவீர்கள். சில விஐபிகள் கூட உங்களுக்கு வாடிக்கையாளராகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உயரதிகாரிகளுடன் இருந்து வந்த உரசல் போக்கெல்லாம் இந்த வாரத்திலே நீங்கும். உயரதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான வாரமாக உத்தியோக சூழ்நிலை அமையும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வகுப்பாசிரியரின் அன்பும் ஆதரவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். கன்னி பெண்களே, ஏற்கனவே இருந்து வந்த குழப்பங்களுடன் புது குழப்பங்களையும் சேர்த்து கொள்ளாதீர்கள். படிப்பை முதலில் முடிக்க பாருங்கள். பிறகு காதல் விவகாரங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தலாம். இந்த வாரத்தில் உயர்கல்வியிலே உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். கெட்ட நண்பர்களை விட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் விலகுவீர்கள். கலைஞர்களே, எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தடைகளை உடைத்தெறிந்து முன்னேறும் வாரமாகவும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிறைந்த வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் ரோஸ் ஆரஞ்சு நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள், சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.